நான் கொடாஞ்சி கிராமம் சட்டமன்ற தொகுதி வாணியம்பாடி. கொடாஞ்சியில் தண்ணி அதிகமாக விவசாயம் சார்ந்தது. தென்னை மரம் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த கருந்தலை பூ அதிகமாக இருக்குது சார். அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்களும் விவசாய சங்கம் எல்லாமே மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் சொல்கிறோம். அதை யாருமே ஏற்றுக்கல. போன போன வருஷத்தில் அதிகமான தென்னை மரம் நோய் கருந்தலை பூ செத்துடுச்சு. அதுக்கு அரசு அதிகாரிகிட்ட சொன்னால் இவங்களே சொல்லு அவங்களே சொல்லுன்றாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த நோயை கட்டுப்படுறதுக்கு என்ன வழி? அந்த கேள்வி எந்த கட்சியுடைய பிரதிநிதிகள்ட்ட வைக்கிறீங்க? இல்ல ரெண்டு எல்லாமே கட்சிக்காரர் தான். ஒரு நிமிஷம் சார். திமுக விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு. குடாஞ்சியை சேர்ந்த பெரியவர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறார். நம்முடைய மாவட்டம் என்பது குறிப்பாக வாணியம்பாடி தென்னை விவசாயத்தை சார்ந்ததாக உள்ளது. அன்னார் அவர்களுக்கு நன்கு தெரியும். ஏற்கனவே இங்க தோல் தொழிற்சாலைகளால் தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது மத்திய அரசாங்கம் பணம் குறைவாக கொடுத்தாலும் கூட மாநில அரசாங்கம் அதிக பணத்தை கொடுத்து தொடர்ந்து அந்த இழப்பீடுகளுக்கான தொகையை ஒரு மரத்திற்கு 12,000 கொடுத்தார்கள் என்பது தாங்கள் அறிந்ததே. இந்த அவர் சொல்றது பூச்சி கட்டுப்பாடு எல்லாமே அந்த தென்னை மரத்தில் விவசாயம் பாதிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு, பாதிப்பு ஏற்பட்ட விவசாயிகளுக்கு மரங்கள் பட்டு போனால் அதற்கான இழப்பீடு வருவாய்த்துறை மூலம் விசாரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய மரங்கள் பட்டு போனதா, அவர் மரம் பட்டு போச்சா இல்லனா ஏதாவது அது கொடுத்து மருந்து கொடுத்திருந்தாரா தெரியணும். ஆனா நாங்களும் விவசாயி தான், எங்களுக்கும் தென்னை மரம் இருக்குது, பட்டு போயிருக்குது. அதை ஒரு குரூப்பா வரும் போன்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் கூட பட்டு போன மரங்களுக்கு அரசாங்க திட்டத்தின்படி உதவிகள் முறையீட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகே, நன்றி. அண்ணா நீங்க சொல்லுங்க, விவசாயி இந்த கேள்விக்கு உங்களுடைய தீர்வு என்ன? இதுக்காக சட்டமன்றத்தில் குறைஞ்சது 3 வாட்டி பேசும்போது 3 வாட்டி நம்ம பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் நிறைய வாட்டி இந்த வெள்ளை ஈக்கள் பூச்சினால தென்னஞ்செடிகள்லாம் போகுதுன்னு, அதுக்கு அண்ணந்து போச்சோ இல்லையோ முதல்ல போனது என்னோட தான். நானே நிறைய புலம்பியிருக்கேன். நேரடியா பாதிக்கப்பட்டேன். 10 ஏக்கர் நிலம் முதல்ல வெள்ளைக்கு நான் கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர்ல இருந்து கூட்டிட்டு வேப்பல அந்த பிளாஸ்டிக் இது கட்டுவாங்க, அது கட்டி பார்த்தோம், மருந்து தெளிச்சு பார்த்தோம். கீழே எல்லாத்துக்கும் மூட்டையே கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு மருந்து எல்லாம் வாங்கி போட்டு 3 வருஷத்துல காப்பாற்ற முடியாம வித்துட்டேனே. நான் இந்த சட்டமன்றத்தில் இதை கிட்டத்தட்ட 5 வாட்டி பேசணும். அப்ப பேசும் போதெல்லாம் அவர் பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த விஷயத்துக்கு தான் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசினாரு. அதுக்கான விஷயம் இவங்க ஒரு தொழிலதிபர் ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்கன்னா இன்னொரு தொழில் போட்டு அது தொழில் உடனே தொடங்கிக்கலாம். ஒரு தென்னை மரத்தை விட்டுட்டோம்னா அதை வளர்க்கறதுக்கே காய் விடுறதுக்கு 5 வருஷம். அவன் பேசும் போதெல்லாம் கிண்டலும் கேலியும் இதே சபையில நடந்துச்சு. எதையுமே லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் போடல. இது நிறைய வாட்டி நடந்துச்சு. ஆதங்கத்தோட நிறைய வாட்டி சண்டையை போட்டிருக்கோம். தேங்காய் பருப்பு விலை ஏத்தி கொடுங்கன்னு பேசணும். தேங்காய்க்கு இந்த வெள்ளை ஈக்களுக்காக எதையாச்சும் செய்யுங்கன்னு பண்ணும்போது நாங்க அதை பண்ணோம். எங்க ஆட்சி காலத்துல இருக்கும்போது உழவன் செயலின்னு ஒரு ஆப்பை கொடுத்து ஏதாச்சும் சின்னதுல பண்ண சொல்லி, இது வெறும் வாய் வார்த்தையா இவங்க பண்ணதுனாலதான் நேரடி உள்பட என்ன பண்ண போறீங்க? அதிமுக சார் இப்ப கிட்ட எல்லாமே குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இவங்க செஞ்சதுனால குறைஞ்சிச்சான்லாம் தெரியாது. என்னோடதெல்லாம் வித்துட்டோம், மரம் எல்லாம் போயிருச்சு, ஃபுல்லாவே போயிடுச்சு. மரம் 10 ஏக்கர் மரம் போயிடுச்சு. இப்போதைக்கு குறைஞ்சிட்டு மழை தொடர் மழையினால குறைஞ்சிருக்கு. திருப்பி வராத அளவுக்கு இந்த அரசாங்கம் பண்ணணும். இல்லைன்னா நிச்சயமா அதுக்கான ஏன்னா எல்லா சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு கூட பேசி எல்லாமே செக் பண்ணிருக்காரு. எங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எங்கள் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் இதுக்கான நிறைய திட்டங்களை வச்சிருக்காரு. இந்த ஆப் விவசாயிகளுக்காகவே எல்லாருக்கும் தெரியும். விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்காகவும் உழைக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க மட்டும்தான் சொல்லியிருக்கோம் விவசாயத்துக்கு அரசு பண்ணி, விவசாயிகளுக்கு அரசு பண்ணின்றது. அதாவது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியில் நாங்க விவசாயிகளுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி அப்படி கிடையாது. நாங்க அரசு பண்ணின்னு சொன்ன டாஸ்மார்க்ல தண்ணி ஊத்தி கொடுக்கிற மக்களுக்கு அரசு பண்ணி நீங்க சொல்லிருக்கீங்க. நாங்க விவசாயிகளுக்கு அரசு பண்ணின்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி எங்க வாதம் அது மாதிரி இருக்கு. நாங்க டாஸ்மார்க்ல தண்ணி ஊத்தி கொடுக்கறவங்களுக்கு நாங்க அரசு பண்ணின்னு சொல்லி விவசாயிகளுக்கு அரசு பண்ணின்னு சொல்லியிருக்கோம். அதுவே எங்களுடைய பெரிய சாதனை தான். நாங்க ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு இந்த தென்னை மர பிரச்சனைக்கு கூட ஏதாவது சொல்யூஷன் வச்சிருக்கீங்களா? அதான் சார், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் தான். நாங்க அரசு பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொடுத்து நாங்க முடிக்க தான் போறோம்.